ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வீடியோ மண் பாத்திரத்தை வச்சு தான். இது குருவாயூர் விளக்கு. இது மண் வடைச்சட்டி. நல்லா வலுவலுன்னு நல்லா வலுவலுப்பாகவும் இருக்கும். குழம்பு இது வச்சாலுமே ஒட்டாது, அந்த மாதிரி வலுவலுன்னு இருக்குது. இது தண்ணி ஜக்கு பெருசு. ஒரு குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூமுகளில் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு தண்ணி பானையும் இருக்குது, இந்த மாதிரி ஜக்கும் இருக்குது. இது அகல் விளக்கு. பித்தாளையில் காமாட்சி விளக்கு செய்வாங்க. இப்போ இதுவும் காமாட்சி விளக்கு வந்துருச்சு. தட்டு விளக்கு. எண்ணெய் ஊற்றினாலும் கீழே கசியாத அளவுக்கு கீழே தட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. டீ கப்பு, தண்ணி டம்ளரு. இது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் சட்டின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. இதை விட வேறு வித்தியாசமாகவும் இருக்குது. இது உருளி. நம்ம தண்ணி ஊற்றி பூ அலங்காரமாக நல்லா வைக்கிறதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு வீட்டுகளுக்கு உருளின்னு சொல்லிட்டு. இது லவ் பேர்ட்ஸ் வைக்கிறதுக்கு. இப்படி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது டீ கப் இருக்குது. அப்புறம் 5 முக விளக்குன்னு சொல்லிட்டு இதுவும் அழகாக தான் இருந்தது. அதெல்லாம் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து எவ்வளோ நாளும் பத்திரமா வச்சுக்கிடலாம். இது கொஞ்சம் பவுல், சின்ன சின்ன பவுல்களாகவும் நம்ம கிண்ணக்கு வீட்டுகளில் சின்ன சின்ன சில்வர் கிண்ணம் வச்சுருப்போம். அதுக்கு பதில் இந்த மாதிரி பவுல் வந்துருக்கு. இது நம்ம தயிர் ஊற ஊற்றி வச்சாலும் சரி, அப்படியே புளிக்காமல் இருக்கும். எதை குழம்பு இது இருந்தாலும் இதில் ஊற்றி சூடு பண்ணால் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கடைகிறதுக்காக, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி சட்டி. அதுக்கு ஒரு மூடி. இப்போ எல்லாமே மூடியோட எல்லா பாத்திரத்துக்குமே மூடி போட்டு அழகழகாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ரெடி வாங்கியாச்சு. இது நல்லா குழம்பு வைக்க, ரசம் வைக்கிறதெல்லாம் நல்லா சூப்பராக. கொஞ்சமாக குழம்பு வைக்கிறது, ரொம்ப குழம்பு வைக்கிறது. இது சாதம் வடிக்கிறதுக்கு பாத்திரம். இது நம்ம எப்பயும் போல் நம்ம தண்ணியை நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாதம் வச்சாலுமே ஒட்டாது. நல்லா உள்ளே லைட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் உள்ளே தடவிட்டோம்னா சோறு ஒட்டாது. இது கப்பு விளக்கு. கையில் பிடி மாதிரி விளக்கு வச்சு அதில் வச்சுருக்காங்க. இதுவுமே அழகாக தான் இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டிலு. முன்னாடி மாதிரி என்ன நம்ம இது கையில் எங்கேயும் கொண்டு போக முடியாது. வீட்டிலேயே ஊற்றி வச்சு அந்த வெயில் காலத்துக்கு நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு. அப்புறம் விளக்கு, ஸ்டாண்டு விளக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விளக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது மீன் சட்டி தான். உள்ள நல்லா வலுவலு நல்லாயிருக்கும். 2 சைடும் கைப்பிடி பிடிக்கிறது மாதிரி அகலமாக இருக்கிற நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. வடைச்சட்டியை மாதிரியாகவும் நல்லாயிருக்கும். இது குட்டியோண்டு வடைச்சட்டி, கைப்பிடி பிடிக்கிறாப்புல சிறுசாக. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய வடைச்சட்டி. இந்த மாதிரி சிறுசு, பெருசு, ரொம்பவும் பெருசு இப்படியெல்லாம் போடுறாங்க. இது நல்லா குழி மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு வச்சாலுமே பொங்கி வெளியில் வராத அளவுக்கு, அந்த அளவுக்கு நல்லா அகலமாக இருக்கும். இப்போ இது தண்ணி டம்ளரு. இப்போ ஃபுல்லாகவே இப்போ வாங்க புறப்பட்டாங்க. இதுமேவும் நல்லா குடிச்சிட்டு அப்படியே பத்திரமா நம்ம வச்சிட்டோம்னா அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிளங்குறோமோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது குத்து விளக்கு மாதிரியாகவும் ஒரு அடிக்கு மேலேயே இருக்கும். அந்த மாதிரி விளக்கு. இது குபேர பானைன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லையும் வைக்கலாம், அழகுக்கும் வைக்கலாம். பூஜை ரூமில் வைக்கிறப்ப கீழே அரிசி, அப்புறம் பருப்பு, உப்பு இந்த மாதிரி போட்டு 3 அடுக்குலையும் பட்டு அதை மூடி வைக்கிற மாதிரி. இப்போ இது நல்லா அழகாகவும் இருக்கும். நமக்கு ஷோகேஸில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். பூஜை ரூம்லையும் வைக்கலாம். ஏன்னா இப்போ உப்பு போட்டு வைக்கிற, முக்கால்வாசி உப்பு போட்டுலாம் வைக்கிறாங்க பூஜை ரூமில். இது 3 தானியம் போட்டு நம்ம வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லா விளக்கு எல்லாமே நல்லா எல்லா இதுலேயுமே டிசைன் டிசைனாக விளக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பானை, அந்த சின்ன களையை நம்ம பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். இப்போ இது பெருசு. அந்த கலையத்தில் இது பெருசு. நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தில் பணக்காரன் இதெல்லாம் கரைச்சி வைப்பாங்க. அந்த இதுக்கு இது பூஜை ரூம்லேயும் குட்டியோண்டு கலையை பூஜை ரூமில் வைக்கலாம். அடுப்பு. அப்புறம் அக்கினி சட்டி. இது திருவிழா டயத்தில் தான் நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி சாமானோட முகமெல்லாம் வச்சு செய்ய புறப்பட்டாங்க. இப்போ சில வீடுகளில் வெளியில் அடுப்பு வச்சு சமையல் வைக்கிறதுக்கு மாதிரி வாங்குகிறாங்க. மெயினாக புது வீடு கட்டினா பால் காய்ச்சறதுக்கு இது கண்டிப்பாக வாங்குகிறாங்க. இந்த மாதிரி சட்டிகள்லாம் நல்லா அகலமானதும் இருக்குது, குட்டியாகவும் இருக்குது, இப்போ ரொம்ப பெருசும் இருக்குது. இப்போ எல்லாமே எல்லாம் வாங்கி வாங்கி இப்போ வீட்டுகளில் யூஸ் பண்ணுறதே இதாக தான். இது ஆயிரங்கண் பானை. கோயில்களுக்கு நேர்த்திக்கடனுக்கு செய்கிறதுக்கு. இது நம்ம சுட வைக்க மாட்டாங்க இங்கிட்டலாம். அப்படியே பச்சையிலே தான் வச்சுருப்பாங்க. வேறு ஒரு இடத்துலையும் சுட வைக்கிறாங்க. ஆனால் சுட வைக்காமல் வைக்கிறது தான் பானைக்கு ஆயிரங்கண் பானைன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சின்ன கலையம். இது சின்ன சின்ன விளக்குக. இதெல்லாம் 5 விளக்கு வாங்கினாலே 10 ரூபா தான். கோயில்களுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம வாங்கிட்டு போய் நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் போடுறது அது வேறு, நெய் விளக்காவே போடுறது அது வேறு. உண்டியல் எல்லாம் இருக்குது. இது சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது.
கபன்னு புகை வெளியில் வராமல் நம்மளாம் நின்று ரொம்ப நேரம் எரிகிற மாதிரி அந்த மாதிரி. இது வந்து சாமி ரூமில் வந்து தீர்த்த கலையம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன கப்புகளில் ஊற்றி வைக்கிறோம். இப்போ வந்து மண் பாத்திரத்துலேயே ஊற்றி வைக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே அழகழகாக இருக்குது. வந்து கோயில்களில் வந்து நேர்த்திக்கடன் செய்வாங்க. பொம்மைகள் வந்து பிள்ளைங்க தவழ்கிறது மாதிரி, கால் வலிக்கு அந்த கால் மட்டும் செய்கிறது, இப்போ பிள்ளைங்க நின்று இருக்கிறது மாதிரி, நின்ன மாதிரி பொம்மைங்க நடக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து கொடை வச்சு விநாயகர். இது வந்து 6 விளக்கு வச்சு விநாயகர். இது வந்து பழைய காலத்தில் வந்து சிமிழ் விளக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. பவுல்கள்லாம் சின்ன சின்னதாக அழகழகாக இருக்குது. இப்போ வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கீரை கடையிற சட்டி உள்ளே வந்து கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. இது மீனும் இதில் வச்சு உரசலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.